ஹலோ வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? இனிய காலை வணக்கம். இது பார்த்திங்கன்னா வேழக்கம் எடுத்த வீடியோ தான் இது. அன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். காலையில் நான் குளிச்சுட்டு நம்ம வீட்டு வாசப்படியில் உட்காந்துட்டே இருந்தேன் எங்கள் அம்மாவை நினச்சிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு எங்கள் அப்பா அம்மா என்னை பார்க்கவே வந்துட்டாங்கன்னு நான் நினச்சி ரெண்டு காக்கா நம்ம கேட்டாண்டே உட்காந்துட்டு இருந்ததுங்க. உடனே நான் உள்ளே போயிட்டு எனக்கு என் மனசில் இருக்க பாரெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷத்தில் போயிடுச்சு. நம்மளை தேடி வந்திருக்காங்களேன்னு சொல்லி ஓடி போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து காக்காவுக்கு வச்ச உடனே சாப்பிட்ருச்சுங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப உண்மையாக என்னுடைய கஷ்டத்தெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுது போல். நான் படுற வேதனைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது காக்காவையே நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அங்கேயும் இல்லைங்க, நம்ம குன்றத்தூர் கோயில் முருகர் கோயிலுக்கு தான் போய் கிளம்பி சாமியை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்குறோம். சரிங்களா. குன்றத்தூர் முருகர் கோயில் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். நான் இன்றைக்கி வேலைக்கிழமை போனதால் ரொம்ப காலியாக தான் இருந்தது. நம்ம குன்றத்தூர் முருகர் கோயில் தாங்க. என்னால் நடந்துக்கிட்டே வீடியோ எடுக்க முடியல, அதனால் கொஞ்சம் ஷேக்காகவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. போகும்போது சாமிக்கு பூ மட்டும் கையால் வாங்கிட்டு போயிட்டு சாமிக்கு போடலான்னு சொல்லி பூ வாங்கிட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த படிக்கட்டில் என்னால் ஏற முடியாது அப்படின்றதால சைடில் பைக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. அந்த வழியாக போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி அந்த சைடு வழியாக நாங்கள் கிளம்பிட்டோம். போகும்போது நல்லா இருந்ததுங்க. மேலே ஏறிக்கிட்டே இருக்கோம், மலை மேலே ஏறுறோம். என்ன தான் நமக்கு கவலையாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போய் நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழும்போது நமக்குள்ள பாரதம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மலை மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி குன்றத்தூர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் உறவுகள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு. இந்த நாளில் எங்கள் அம்மா எனக்கு நான் எங்கள் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு செஞ்ச எல்லாமே அந்த நாளில் ஞாபகம் வந்து எங்கள் அம்மா இறந்த நாள் எல்லாத்தையும் ஞாபகம் வந்ததுங்க. நம்ம குன்றத்தூர் கோயில் மேலே வந்தாச்சு. எவ்வளோ கார் நிற்கிது பாருங்கள். பைக்கை ஓரமாக விட்டாச்சு. கோயிலுக்கு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம குன்றத்தூரில் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கங்க. பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். ஏன்னு நிறையா வச்சு பார்க்கவே கண்ணுக்கு அமைதியாக இருக்குது, மனசுக்கு அமைதியாக இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலுக்குள்ளே போய் என்ட்ரன்ஸில் சாமி கும்பிட போகலான்னு சொல்லி அந்த மலை படிக்கட்டில் என்னால் ஏற முடியாதுங்கிறதால நம்ம சைடில் வழி வந்தாச்சு. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போயும் உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நான் வெளியில் வர முடியும். என்னோடய சேனல் தெரியும் நிறையா பேருக்கு. கோயிலுக்குள்ளே வந்துட்டோங்க. சாமி பக்க தரிசனத்துக்கு கிட்ட வந்துட்டோம். எப்போ போனாலும் ரொம்ப கூட்டமாக இருக்கும், சாமியை பார்க்கவே முடியாது. அதுலேயும் விசேஷத்தில் அந்த செவ்வாய்க்கிழமையில் சாமியை பார்க்கவே ரொம்ப கஷ்டம். ஸ்பெஷல் டோக்கன்லாம் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் போயிருந்தப்போ காலியாக இருந்தது. சாமியை மனசுக்கு திருப்தியாக பார்த்துட்டு வந்தோம். உள்ளே கேமராலாம் எடுக்கக்கூடாது சாமியை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் உள்ளே எவ்வளோ சாமி காட்ட முடியல. உங்களுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாச்சுங்க. கண்டிப்பாக கோயிலுக்கு போனால் பிரசாதம் வாங்காமல் சாப்பிடாம அது கோயிலுக்கு போன திருப்தியே நமக்கு வராது. அதனால் போயிட்டு ஒரு கப்பு புளியோதரை மட்டும் வாங்கினோம். வாங்கிட்டு கோயிலில் இருக்க ஒரு பக்கமாக உட்காந்து எப்பவுமே கோயிலுக்கு போய் சுற்றிட்டு கீழே விழுந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பாருங்கள், புளி சாதத்தை சூப்பராக வாங்கி சாப்பிட்டாச்சுங்க. மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. என் குறைகள்லாம் சாமிக்கிட்ட சொல்லி அழுது தீர்த்துட்டு வந்துட்டேன். கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கோழி இருந்தது.